இப்போ நான் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இவ்வளோ அபார்ஷன் ரேட் பார்த்தனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ப்ரெக்னென்ட் ஆன உடனே அந்த டபுள் லைன் யூபிடி பாசிட்டிவ் பார்த்த சந்தோஷத்தை ஒரே நொடியில் தொலைக்கிற ஒரு விஷயம். தைராய்டு இன்னைக்கு வந்து ராக்கெட் ஹையில் இருக்குது. யாரை கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தைராய்டு இருக்குது. 80% ஆஃப் விமனுக்கு பிசிஓடி இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஃபேன்சி எக்ஸசைசஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. நம்ம கையில் இருக்குது நார்மல் ஒரு ஸ்கிப்பிங் ரோப்பு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அபார்ஷன் இன்னைக்கு அதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிகாஸ் இன்றைக்குமே நிறைய அபார்ஷன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. நிறைய மிஸ்கேரேஜஸ் நடக்குதுங்கிற மாதிரி நம்ம சுற்றி இருக்க சர்க்கிள்ஸ்லேயுமே வந்து ரொம்ப காமனாக இப்போ கேள்விப்பட முடியுது. என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? கரு சிதைவு, அபார்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்டலாக வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனே அந்த டபுள் லைன் யூபிடி பாசிட்டிவ் பார்த்த சந்தோஷத்தை ஒரே நொடியில் தொலைக்கிற ஒரு விஷயம் கரு சிதைவுங்கிறது. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போ நான் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இவ்வளோ அபார்ஷன் ரேட் பார்த்தனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அப்போ வந்து இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு லெவலு, டயட் ஹேபிட்டு, லைஃப் ஸ்டைலு இது எதுவுமே வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் அப்போ தான் வந்து நம்ம வெஸ்டர்னைஸ் ஆகிட்டு இருந்த டைம் நினைக்கிறேன். இப்போ டோட்டலாகவே நம்ம வந்து வெஸ்டர்னைஸ் ஆயாச்சு. ஸோ யூட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா வலுவாக இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ப்ரெப்பிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆரோக்கியமான உணவு. எத்தனை வீட்டில் இன்றைக்கி நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு 4 வாட்டியாவது கீரை சமைக்கிறோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். மாதத்துக்கு, நான் வாரத்துக்கு கூட நான் சொல்லலை. கீரைங்கிறது நம்ம டெய்லி டயட்டில் இருந்த காலம் போய் வாரத்தில் 2 நாளைக்கு கீரையை நான் டயட்ரி அட்வைஸாக கொடுக்குறேன். கீரையை சாப்பிடுங்க அப்படின்றதுக்கு கொண்டு போய் நிறுத்துகிறோம் நம்ம. ஸோ டயட்டே இங்கே நம்ம தொலைச்சாச்சு. செகண்டு ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து டோட்டலாகவே போயிடுச்சு. தைராய்டு இன்றைக்கி வந்து ராக்கெட் ஹையில் இருக்குது. யாரை கேட்டாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு தைராய்டு இருக்குது, தைராய்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஓவர் வெயிட்டு, பிசிஓஎஸ், ஒபிசிட்டி இதெல்லாம் வந்து காரணங்கள் தான். ஒன் ஆஃப் த ரீசன். ஜெனட்டிக்காகவே ரீசன் வந்து அபார்ஷனுக்குன்னு இருக்கிறத நான் டிஸ்கஷனுக்கு வைக்கல. நான் அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஜெனட்டிக்கு, அதுக்கான காசஸ் என்ன அப்படிங்கிறது போயிடும். எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம டயட் நம்ம கையில் இருக்குது, நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம கையில் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம தொலைச்சிட்டு இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் மாதிரி நான் பார்க்குறேன். அந்த ஹைட்டுக்கான வெயிட்டில் அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று அண்டர் வெயிட்டு, இல்லை ஓவர் வெயிட்டு. செகண்டு நிறைய பிசிஓஎஸ் இஷ்யூ, நீர்க்கட்டிகள். அது நீர்க்கட்டிகள் இருந்தாலே அந்த குவாலிட்டி ஆஃப் எக்கு வந்து நமக்கு வந்து அடி வாங்கிடுது. குவாலிட்டி ஆஃப் எக்கு இல்லைங்கும் போதே அந்த எம்ப்ரியோட குவாலிட்டியும் போயிடுது. அப்போ கருவோட குவாலிட்டி வந்து ஹெல்த்தியாக இல்லாதப்ப பேபி ஃபார்ம் ஆகிடுது, ஹார்ட் பீட்டும் வந்துடும். ஆல் ஆஃப் அ சடன் ஃபார் அன்னோன் ரீசன் ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ரத்த ஓட்டங்கள் அதுவும் வந்து அதான் சொன்னேன் உங்களுக்கு, யூட்ரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கான பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். நான் நார்மலாகவே நமக்கு எப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், when we are very active and energetic, நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அது இல்லாமல் நம்ம லேசியாக, செடென்ட்ரியாக, கவுச்சாக எப்போதுமே உட்கார்ந்துருந்து பண்ணுற வேலைகள்னால நம்மளோட பெல்விஸ்க்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் நம்மக்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரத்த ஓட்டம் ரிவர்ஸ் சர்க்குலேஷன் நடக்காததுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த யூட்ரஸ் வந்து அந்த ஸ்ட்ரென்த், அந்த பவர் ஆஃப் த டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த யூட்ரஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸ்டு ரீசன்ஸ் ஃபார் அந்த கரு சிதைவுக்கான காரணங்கள். அதான் ஃபுட்டுக்கும் இதுக்கும் இவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னு இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரியுது. டெஃபினட்டாக இருக்குது. நாங்களாம் என்ன மாத்திரை நம்ம கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரையில் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் டேப்லெட்டாக நாங்கள் கொடுக்குறோம். ஃபோலிக் ஆசிட் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டேப்லெட்டு தான். அந்த ஃபோலிக் ஆசிடுங்கிற நியூட்ரியண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூட்ரியண்ட்டு. நாங்கள் படிக்கிறப்ப அது மைக்ரோ நியூட்ரியண்ட் ஒரிஜினலி. விட்டமின் ஏ, விட்டமின் டிங்கிற அளவுக்கு பெரிய பெரிய விட்டமின்லாம் கிடையாது. அது ஃபோலிக் ஆசிடுங்கிறது இருக்கிறதுல ஒரு ஒன் ஆஃப் த நீடட் நியூட்ரியண்ட்டு. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேப்லெட்டாக நம்ம கொடுக்குறோம். அது இயற்கையிலே பார்த்திங்கன்னா கீரையில் அதிகமாகவே இருக்குது.
கீரையில் இருக்குது. செகண்டு இந்த பல்சஸ் சுண்டல் வெரைட்டி, ராஜ்மா, கொண்டக்கடலை இதெல்லாம் நிறைய இருக்குது. எத்தனை வீட்டில் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் வந்து கொண்டக்கடலையும் சுண்டலுமா இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது கோவிலுக்கு போனா வாங்கி சாப்பிட்றதோட அதான் கோயிலுக்கு சுண்டல் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஈவினிங் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, சமோசா அது ஒரு காலம் இருந்தது. இப்போ அதையும் தாண்டி பீஸா, பர்கரு, அப்புறம் என்ன மசாலா பூரி, அப்புறம் அதையும் தாண்டி மோமோஸ், ஷவர்மா இப்போ வந்து ரோலில் வந்துருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டஃப்டு சிக்கன் வித் சாஸஸ் உள்ளார மயோனீஸ். அது டிஃபிகல்ட் ப்ரோட்டீன் டு டைஜஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தட் கில்ஸ் எவ்ரி நியூட்ரியன்ட் இன் தி பாடி. இந்த சத்தை வச்சு நீங்கள் என்ன மாதிரியான ஆரோக்கியமான பேபி ஃபார்ம் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது மேபி இன்னும் இதில் இதுக்கான ரிசர்ச் நடக்கும்போது டயட் கண்டிப்பாக நிச்சயமாக நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி ரீசனாக இருக்கும் அபார்ஷன்ஸ்க்கு. ஓகே. இப்போ நீங்கள் மற்ற சில டிஸார்டர்ஸ் சொன்ன இந்த ஹைப்போதைராய்டிசமாக இருக்கட்டும், அண்ட் தென் மற்ற ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே இப்போ அவங்களுக்கு இருக்க பயம், நான் அப்போ ஒரு வேளை என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல ஆனாலும் எனக்கு அபார்ட் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பிசிஓடி முக்கியமான ஒரு பயம் டெஃபினட்டாக இருக்குது சரண்யா. பயம் வந்து அதான் சொன்னேனே, இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா ப்ரெக்னென்சி, அபார்டா ப்ரெக்னென்சி, ஹை ப்ரெக்னென்சி அப்படிங்கிறத தாண்டி ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஏதாவது இருக்குமோ, எனக்கு தைராய்டு இருக்குது, தைராய்டு லெவலில் கண்ட்ரோலுக்கு வைக்கணும். அது தைராய்டுங்கிறத நான் ஹைலைட் பண்ணலை, பட் அதை தாண்டி நான் சொல்கிறேன் பயங்கிறது இன்றைக்கி இயற்கையாகவே இந்த பேபியை ஹெல்த்தி பேபியாக கொண்டு வந்து இந்த டேர்ம் வரைக்கும் வெளியில் கொண்டு வரணுங்கும் போது அந்த ஜேர்னியை கரெக்டாக கொண்டு போகிறதுங்கிறது சேலஞ்சு தான். பயத்தை தாண்டி அவங்க அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணி டயட்டை மாற்றுறாங்க. பட் நம்ம எங்கே நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ ப்ரெக்னென்சி 3 monthsக்கு முன்னாடியே வந்து நம்ம டயட்டை வந்து நம்ம மாற்றி உள்ளுக்குள்ளார கட்டுக்குள்ளார கொண்டு வந்துடணும். when you plan for a baby அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த ப்ரெக்னென்சி ரேஷியோவை நோக்கி போகிறப்ப உங்களோட டோட்டல் லைஃப் ஸ்டைல் பேட்டர்னையுமே மாற்றுங்க. இன்னும் நான் எல்லாருக்கும் நான் எஜுகேட் பண்ணுறது, எல்லா கேர்ள்ஸ்க்கும் நான் சொல்கிறது, கேட்ச் தம் யங், எல்லா கேர்ள்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் சாப்பிட்றீங்கிறத கொஞ்சம் நீங்கள் காஷியஸாக பாருங்கள். சிப்ஸு இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஜங்க் ஃபுட்டு, ஈஸி டு கோ, ஓவர் த கவுண்டர் கிடைக்கிற ஒரு ஸ்நாக் ஐட்டம். பட் அதனால் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் நமக்கு என்றைக்குமே கிடையாது. எல்லா மதர்ஸும் ப்ளீஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் குழந்தைகள் என்ன சாப்பிட்றாங்கங்கிறத தயவு செய்து கொஞ்சம் பாருங்கள். அதில் ஆரோக்கியத்தை எப்படியாவது உள்ளார கொண்டு வந்துருங்க. சுண்டல், அதாவது வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, கீரை இதெல்லாம் டயட்டில் எப்படியாவது உள்ளார கொண்டு வந்துடுங்க. பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க, பழகிட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிட போகிறாங்க. நம்ம ஷவர்மா கேட்கலன்னா அவங்களும் கேட்க போகிறதும் கிடையாது. பிசிஓடி அந்த டேர்ம் இப்போ வந்ததுனால நான் கேட்கணும், பிசிஓடி பற்றி அவ்வளோ வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், ஒன்றுன்னா ஒரு விஷயம். ஐ திங்க் உங்ககிட்ட இருந்து அதை நான் கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் வில் டைரக்ட்லி ரீச் டெம் அப்படிங்கிறதுனால. பிசிஓடி எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் த்ரெட்டனிங்கான ஒரு கண்டிஷன் தானே? எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு த்ரெட்டனிங்காங்கிறது அதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா 80% ஆஃப் விமனுக்கு பிசிஓடி இருக்கும். இப்போ இருக்குது. யாருக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் நீர்க்கட்டிகள் கருமுட்டையில் சுற்றி நீர்க்கட்டிகள். அதாவது அந்த கருமுட்டை வெடித்து வர ட்ரை பண்ணி அங்கங்கே வாட்டர் லாக் ஆகி நிற்கிறது தான் பிசிஓஎஸ். இப்போ அது வந்து சில பேருக்கு மாற்றங்கள் உண்டு பண்ணும். மென்சஸ் கரெக்டாக டைமுக்கு வராது, இல்லை ஹெவி ஃப்ளோவாக இருக்கும், வெயிட் கெயின் எக்ஸசிவாக இருக்கும், இங்கே ஃபேஷியல் ஹேர் வரும். இதெல்லாம் தாண்டி அவங்களோட பேட்டர்னே டோட்டலாகவே மாறும். இதெல்லாம் வந்து சிம்டமேட்டிக்காக போகும். குழந்தையின்மைக்கு அதுவே மிகப்பெரிய காரணமும் கூட. ஸோ த்ரெட்டனிங்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் நம்மளாக இருக்கிறது அதிகமாக நான் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம். அதான் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், சிம்பிள், அவ்வளோதான். நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் மாத்திரை எழுதுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறதெல்லாம் ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வாங்குங்க, போகிறப்பவே வாங்கிடுங்க, தினமும் ஒரு 25 தடவை ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், காலையில் 25, ஈவினிங் 25. வென் யூ ஜம்ப் ஆட்டோமேட்டிக்லி the whole system பாடி மெட்டபாலிசம் வந்து ஷேக் ஆகும். ஸோ வென் யூ நான் எனக்கு ஜிம் போக டைம் இல்லைங்கிறாங்க, வாக்கிங் போகிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறாங்க, ஒர்க்கிங் மதரு, நான் ஒர்க்கிங் பர்சன், நான் ஆஃபீஸ் லேட் ஹவர்ஸில் வர்றேங்கிறாங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே தான், ஃபேன்சி எக்ஸசைசஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. நம்ம கையில் இருக்குது நார்மல் ஒரு ஸ்கிப்பிங் ரோப்பு, ஜம்ப். வென் யூ ஜம்ப் த ஹோல் சிஸ்டம் ஆஃப் யுவர் என்டையர் பாடி வந்து ஷேக் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ எங்கே நீங்கள் ஃபேட் இருந்தாலும் மொபிலைஸ் ஆகும். ஆனால் என்னென்னா ஒரே பேட்டர்னில் ஸ்டக் ஆகிடக்கூடாது.
25 ஜம்ப்ஸ் நான் பண்ணிட்டேன், அப்புறம் எனக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறது இங்கே விஷயம் கிடையாது. சேலஞ்ச் யுவர் பாடி. ஓகே, ஒரு 20 டேஸ் 25 ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 25 டேஸ்க்கு நீங்கள் 50 நோக்கி போகணும். ஸோ தட் இஸ் ஹவு யூ கேன் திங்க் டவுன், ஆர் தட் இஸ் ஹவு யூ கேன் பிரிங் த சிஸ்டம் டு ரெகுலேட் பண்ணி கொண்டு வர முடியும். அப்படி தான் நம்மளை வந்து நம்ம எக்ஸசைஸு நம்ம பாடி நம்ம சொல்கிற பேச்சு கேட்க வைக்க முடியும். ஓகே. நைஸ். அது ஒரு சின்ன டிப்ல ஃபார் பிசிஓடி ஸ்கிப்பிங் பெஸ்ட் திங். வெரி பெஸ்ட்டு, ஈஸி, ஸ்பேஸ் இல்லை, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டைமு பெருசாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ½ an hour ஆஃப் யுவர் டைம் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகே. அண்ட் இன்னொன்று, இந்த ஓவர்வெயிட்ல பேசினதுனால பிசிஓடினால ஒபிஸ் ஆகுறாங்களா இல்லை ஒபிசிட்டினால பிசிஓடி வருது? ரெண்டுமே இன்வெர்ஸ் தான். Inverse. அதாவது இதனால அது, அதனால இது இல்லை. கொலஸ்ட்ரால் தான் ஃபீடரே பிசிஓடிக்கு. பிசிஓடி தான் கொலஸ்ட்ராலுக்கும் ஃபீடரே. ரெண்டுமே ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அந்த சீஃபான இருக்கிற ஒரே ஒரு ஹார்மோன் வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் காம்பனண்ட் தான். சின்ன பாண்டு மட்டும்தான் மாறும் ரெண்டுத்துக்கும் நடுவில். இடைவேளை வந்து அந்த நம்பர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ் தான், ஸ்ட்ரக்சர் தான் மாறுதே ஒழிய சேம் ரேஷியோவில் இருக்கிறதுனால தான் ரெண்டும் மிமிக் பண்ணுது, ட்வின்ஸ் மாதிரி. அதனால தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து சேம் டு சேம் நடக்கிற மாதிரி இருக்குது. பிளட் லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட பாடி காம்போசிஷன் ஆஃப் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது. உள்ளார இருக்கிற விசரல் ஃபேட் ஆர்கன்ஸில் போய் அங்கங்கே ஃபேட் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த ஃபேட்டோட வால்யூம் வந்து ஹெவியாக இருக்கும். அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷனாக இப்படி போய் மாறும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.